பொட்டலம் அடிக்கிற வேலை பார்க்குற பழனிக்கு எங்களால் பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க. செந்தில், கதிர் முடிஞ்ச வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசி பார்க்குறாங்க. அவங்க எதுக்குமே ஒத்து வர மாட்றாங்க. ஊரெல்லாம் பொண்ணு பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குதே, அந்த பொண்ணை அந்த பையனுக்கு முடிச்சு வைக்கலாம்ல, 2 பேருக்கும் முறை தானே அப்படின்ட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாரு. அதே போல் தாங்க, உங்கள் வீட்டு பொண்ணையே நீங்கள் கொடுக்கறதுக்கு முன் வரல. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் எப்படி கொடுப்போம்? நாங்களும் யோசிப்போம்ல. கூட பிறந்த தம்பி நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போகணும் அப்படின்ட்டு எந்த அண்ணனும் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அண்ணனே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எப்படிங்க பொண்ணு கொடுத்துட்டு கஷ்டப்பட முடியும்? எங்கள் நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இதை தான் செய்வீங்க. நீங்கள் முதல் கிளம்புங்க அப்படின்ட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க. செந்தில், கதிர் எல்லாருமே திரும்ப வந்து பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. உங்ககிட்ட பொண்ணு இருக்கும்போது நீங்கள் வெளியே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க சொன்ன அந்த வார்த்தையையும் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் அப்போ தான் யோசிக்கிறாரு. ஆமாம், இல்லை அதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்ட்டு பாண்டியன், என்னோட பொண்ணை என் மச்சானுக்கு நான் தரேன், எனக்கு முழு சம்மதம் அப்படின்ட்டு தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு காந்திமதிகிட்ட பாண்டியன் கொடுக்குறாரு. காந்திமதி ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் சம்மதம் அப்படின்ட்டு ஆகிப்போச்சு. நிச்சயமெல்லாம் பண்ண வேண்டாம், நேரடியாக கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாண்டியன் பேசிகிட்டு இருக்காரு.